வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைய நம்ம வகுப்பில் சமண மதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமண மதம் பிந்திய வேத காலத்தில் புரியுதுங்களா? பிந்திய வேத காலத்தில் புகுத்தப்பட்ட சிக்கலான சடங்கு முறைகளும் வேள்விகளும் சாதாரண மக்களால் பின்பற்ற முடியவில்லை, ஏற்புடையதாக இல்லை. புரியுதுங்களா? அப்போ பிந்திய வேத காலத்தில் என்ன பண்ணுறது, அதிகமான மூட நம்பிக்கை பழக்க வழக்கெல்லாம் வந்துருச்சு. அது வந்ததால் அதாவது பார்த்திங்கன்னா, இறைவனுக்கு விலங்குகளை பலியிடுவது, மொட்டையடித்தல், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓவராக மூடநம்பிக்கையில் பெத்த பிள்ளையை பலியிடுதல், இந்த மாதிரியான மூடப்பழக்கங்கள் அதிகமாக போணுது. ஸோ இதெல்லாம் எதிர்த்து நடந்த ஒரு புரட்சியாக தான் இந்த சமண மதத்தில் பல கருத்துக்களை புகுத்துறாங்க. அதான் பிந்திய வேத காலத்தில் புகுத்தப்பட்ட சிக்கலான சடங்கு முறைகள் வேள்விகளும் சாதாரண மக்களுக்கு அது ஏற்புடையதாக அமையவில்லை. சமயம் தனது எளிமைத்தன்மையை இழந்துவிட்டது. சமய சடங்குகள் பெருகி செலவு சுமை கொண்டதாக அது மாறியது. கடுமையான ஜாதி முறையானது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியிருந்தது. கடுமையான ஜாதி முறை பார்த்தீங்களா, ஜாதி முறை கடுமையாக இருக்க ஆரம்பிச்சது பிந்திய வேத காலத்தில். அதனால் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக உருவானது. சமய இலக்கியங்கள் யாவும் சமஸ்கிருத மொழியில் இருந்ததால் மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சமய இலக்கியங்கள் யாவும் சமஸ்கிருத மொழியில் இருந்ததால் மக்களால் நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாவீரர், புத்தர் இருவரும் மக்கள் பேசும் பிராகிருதம், பாலி மொழிகளில் தங்கள் கருத்துக்களை அவர் போதித்தார்கள். ஆகையால் தான் இந்த சமண மதத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தது. சமய குறவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் கருதியதனால் பல்வேறு புரட்சிகள் ஏற்பட அது காரணமாக அமைந்தது. மிருகங்களை பலியிட்டதால் மக்கள் அதனை விரும்பவில்லை. வர்ணாசிரம முறையின் கீழ் வைஸ்ராயிற்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் சமண புத்த மதங்களை ஆதரிக்க தொடங்கினார்கள். ஆதரித்த வைசியர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை. வர்ணாசிரம முறையின் கீழ் சமூகத்தில் காணப்பட்ட சீர்கேடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய சமயம் வேண்டுமென மக்கள் விரும்பினார்கள். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிந்திய வேத காலத்தில் அதிகமான மூட பழக்க வழக்கங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. ஜாதி முறைகள் உச்சநிலையில் போணுச்சு, அதிகமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதனால் மக்கள் இதிலேருந்து எப்படியாவது மீண்டு வெளியில் வரணும், சுதந்திரம் பெறணும், தங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு மத கொள்கையில் உடைய ஒரு மதம் பிரிவு வேணும் அப்படின்னு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்த நேரத்தில் தான் இந்த சமண மதம் தோன்றியது. ஆகையால் தான் அதிகமான மக்கள் சமண மதத்திற்கு என்ன பண்ணுறாங்க, ஆதரவு அளிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த சமண மதத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவீரர் தான் தோற்றுவிக்கிறாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்கர்கள் இருக்கிறாங்க. 24 தீர்த்தங்கர்களில் 23ஆவது தீர்த்தங்கராக தான் யார், இந்த மகாவீரர் இருக்கார். புரியுதுங்களா? இந்த 23 தீர்த்தங்கரில் இருக்க ரிஷபதேவர், ஆதிநாதர், மக்கநாதர், இந்த மாதிரி மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள் இருக்கிறாங்க. அதில் 23ஆவது தீர்த்தங்கர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகாவீரர். இவர் தான் இந்த சமண மதத்தை இவர் தான் என்ன பண்ணுறாரு, தோற்றுவிக்கிறார். சமண மதத்தை தோற்றுவித்தார் யாருன்னு கேட்டிங்கன்னா யார், மகாவீரர் தோற்றுவிக்கிறார். மகாவீருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 540 கிமு 468. அதாவது சமணத்தை ஜெயினம் அப்படின்னு ஜெயின மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மதத்தை சொல்லுவாங்க, ஜெயின மதம்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சமண மதம் வேறு ஜெயின மதம் வேறு அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜெயின மதம் சமண மதம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஒரே வேர்டு தான். அப்போ ஜெயின மாநாடுகள் முதல் மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு. அப்போ சமண மாநாடு முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் எங்கே சொல்லணும், பாடலிபுத்திரத்தில் தான் நடந்துச்சு. புரியுதுங்களா? 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லாபியில் நடந்தது. சமண மாநாட்டு முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு, பாடலிபுத்திரத்துலேயும். 2வது மாநாடு வல்லாபியிலும் நடந்துச்சு. எப்போ, கிபி 512 நடந்துச்சு 2வது மாநாடு. இந்த சமண மதம் பிரிவதற்கு காரணமாக இருந்த 2 நிகழ்வுகள் ஏதோ இருக்கலாம். ஆனால் சமண மதத்தை பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிஞ்சிச்சு. அந்த சமண மதத்தை 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கள் தலைமைக்கு கீழே அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க, இயக்கி கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ சமண பிரிவு பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளை தொடங்கியது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவேதம்பரர்கள் தலைமையிலும், இன்னொன்று பார்த்திங்கன்னா திகம்பரர்கள் தலைமையிலும் இருந்துச்சு. சுவேதம்பரர்கள் என்பது பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடையை அணிந்திருந்தார்கள். சுவேதம்பரர்கள் வெள்ளை ஆடை அணிந்து தான் என்ன பண்ணாங்க, சுவேதம்பரர்கள் தங்கள் கருத்துக்களை மத பிரிவு
அந்த சமணம் வந்து இரு பிரிவுகளை உடையது. ஒன்று சுவேதம்பரர்கள் பிரிவு, இன்னொன்று வந்து திகம்பரர் பிரிவு. சுவேதம்பரர் பிரிவு வந்து எப்படி இருந்துச்சு? வெள்ளை ஆடை அணிந்தார்கள். திகம்பரர் பிரிவு என்ன பண்ணுது? திகம்பரருடைய பிரிவு வந்து திசையே ஆடையாக அணிந்திருந்தார்கள். அவர்கள் ஆடை அணிய மாட்டார்கள். திசையே ஆடையாக கருதி என்ன பண்ணாங்க? அவங்க ஆடை அணியாமல் இருந்தார்கள் திகம்பரர்கள். இந்த 2 பிரிவு தான் தோன்றியிருந்தது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமண சமயம் வேத சமயத்தை ஒதுக்கியது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமண சமயம் என்ன பண்ணுச்சு? வேத சமயத்தை தூக்கி எறிந்தது, ஒதுக்கியது. சமண சமயத்தை வருத்தமான மகாவீரர் தோற்றுவித்தார். அவர் தான் மகாவீரர் தான் சொல்கிறாங்க, வருத்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. வருத்தமானர் கிமு 540 பீகாரில் வைசாலி நகருக்கு அருகே உள்ள வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார். குந்த கிராமம் என்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாந்திரிகா சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர். ஜாந்திரிகா சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர் தான் இந்த மகாவீரர். அவருடைய தந்தை பேர் யாருன்னு சித்தார்த்தர். மகாவீரருடைய தந்தை பேர் என்னது? சித்தார்த்தர். சரிங்க சார், மகாவீரர் தந்தை பேர் வந்து சித்தார்த்தர். அப்போ புத்தருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா சித்தார்த்தர். புத்தருடைய இயற்பெயர் என்னது? சித்தார்த்தர். மகாவீரருடைய தந்தை பெயர் வந்து சித்தார்த்தர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான். ஆனால் வந்து இவருடைய பேர் சித்தார்த்தர், புத்தருக்கு இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். அவ்வளோதான், தவிர 2 பேரும் ஒருவர் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் இருக்கணும், குழப்பிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற சத்திரிய பிரிவின் தலைவர் இவர் தான். புகழ்பெற்ற சத்திரிய பிரிவின் தலைவராக இருந்தார் இந்த சித்தார்த்தர். அவர் தாயார் யார் பார்த்தீங்கன்னா திரிசலா, லிச்சாவி மரபை சேர்ந்த இளவரசி திரிசலா. இவருடைய மகாவீரருடைய தாயின் பெயர் வந்து திரிசலா. இந்த அம்மா வந்து லிச்சாவி மரபை சேர்ந்த இளவரசி. லிச்சாவி மரபை சார்ந்தவங்க இந்த அம்மா. மகாவீரர் தன்னுடைய 30வது வயதில் தனது 30வது வயதில் அதாவது இல்லற வாழ்க்கையை விட்டு எங்கே போகிறாரு? வெளியேற துறவு வாழ்க்கை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். அப்போ மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் கேட்டால் எத்தனாவது வாழ்க்கையை மேற்கொண்டார்? தனது 30வது வயதில் வந்து அவர் துறவு வாழ்க்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. உண்மையை தேடி 12 ஆண்டுகள் உண்மையை தேடி அலைகிறார். மகாவீரர் வந்து உண்மையை தேடி 12 ஆண்டுகள் அலைகிறாரு. தனது 30வது வயதில் அவர் என்ன பண்ணுறாரு? துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. தனது 42வது வயதில் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கைவல்யா என்ற நாணத்தை அவர் பெறுகிறார். கைவல்யா என்ற ஆன்மீக அறிவினை அவர் பெறுகிறார். கைவல்யா 42வது வயதில் புலன்களை அடக்கி கைவல்யா என்ற ஆன்மீக அறிவை அவர் பெறுகிறார். ஜிம்பிரிக்கா கிராமத்தில் உள்ள ரிஷிபாலிகா ஆற்றங்கரையில் தான் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு சால் மரத்தடியில் இந்த நாணத்தை அவர் பெற்றார். கொஸ்டின் கேட்டிருக்கான். மகாவீரர் எந்த கிராமத்தில் இந்த அறிவை பெற்றார்? ஜிம்பல்லிக்கா கிராமத்தை பெற்றார். எந்த நதிக்கரைன்னா ரிஷிபாலிகா நதிக்கரை. எந்த மரத்தடினா சால் மரத்தடியில் அவர் நாணத்தை பெற்றார். அப்புறம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மகாவீரர் ஆடைகள் உடுத்துவதை நிறுத்தினார். மகாவீரர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆடைகள் உடுத்துவதை அவர் நிறுத்திவிட்டார். நாணம் பெற்றதுக்கப்புறம் நான் ஆடைகள் உடுத்தவே இல்லை. மகாவீரர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிறந்த வீரர் என்று அர்த்தம். ஜீனர்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வென்றவர் என்று அர்த்தம். ஜீனர்னா வென்றவர் என்று அர்த்தம். அடுத்த 30 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கோசலம், மகதம், மிதிலை, சம்பா ஆகிய இடங்களுக்கு சென்று தன் சமயத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தார். புரியுதுங்களா? இவர் என்ன பண்ணுறாரு? தன் 30 ஆண்டுகள் வந்து கோசலம், மகதம், மிதிலை, சம்பா போன்ற பகுதிகளெலாம் சென்று தனது கருத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? போதிச்சுட்டே இருக்கார். 30 ஆண்டு போதிக்கிறாரு. தற்கால ராஜகிரிக்கு அருகில் உள்ள பவபுரி என்னும் இடத்துல தனது 72வது வயதில் மகாவீரர் மரணம் அடைந்தார். மகாவீரர் வந்து தனது எத்தனை வயதில் மரணம் அடைகிறார்னா 72வது வயதில் அவர் மரணம் அடைந்தார். மகாவீரரின் போதனைகளை பற்றி நம்ம பார்க்குறோம்னா அவர் நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை அல்லது நல்ல கொடை, இதுதான் வந்து திரிரத்தினங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ மகாவீரர் தான் என்ன சொல்கிறாரு? திரிரத்தினங்களை சொன்னது யாருன்னா மகாவீரர் தான் சொல்கிறாரு. அப்போ இதுக்கும் புத்தருக்கு இதுக்கும் குழப்பிப்பாங்க. திரிரத்தினங்கள் யார் சொன்னால் தெரியல அப்படின்னு. திரிரத்தினங்கள் என்று வேர்டை சொன்னது யார் அது பார்த்தீங்கன்னா மகாவீரர் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படி திரிரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தை,
நல்ல முடிஞ்சிருச்சு. நல்ல நடத்தையை வந்து நல்ல கொடை அப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? தர்மசீரமா இல்லையா? அதான் நல்ல கொடைங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் திரிரத்தினங்கள் அப்படி சொல்கிறாங்க. மகாவீரரின் தன் சீடர்கள் பின்பற்ற வேண்டிய 5 கொள்கைகளை வகுத்தார். 5 கொள்கைகளை வகுத்தார். மகாவீரர் வந்து தன் சீடர்கள் பின்பற்றுவதற்காக 5 கொள்கைகளை அவர் வகுத்துள்ளார். என்ன அப்படி அந்த 5 கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், தியாகம், பிரம்மச்சரியம். இப்போ அகிம்சை அப்படின்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத என்னது அகிம்சைன்னு அர்த்தம். அகிம்சைன்னு அர்த்தம் எந்த உயிருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது. இதுதான் வந்து யாருன்னா காந்திஜி இது வந்து பின்பற்றினார். காந்திஜி வந்து என்ன பண்ணுறாரு, இதை பின்பற்றி தான் அகிம்சையை அவர் வந்து தனது தாரக மந்திரமாகவும் கொள்கையினுடைய மூல மந்திரமாகவும் கொண்டு காந்தி அதை செயல்படுத்தினார். சத்தியம் அப்படின்னா உண்மையே பேசுதல். அஸ்தயம் அப்படின்னா திருடாமை. அஸ்தயம் அர்த்தம் திருடாமை. தியாகம் எல்லா செல்வத்தையும் துரத்தல் தான் என்னது தியாகம். தியாகம் என்னது எதுவுமே பற்று வைத்துக்கூடாது, எல்லாத்தையும் துரத்தணும்னு சொல்கிறாரு. பிரம்மச்சரியம் அப்படின்னா தூய வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். பிரம்மச்சரியம் என்ன அர்த்தம்? தூய வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு 5 கொள்கைகளை வந்து வகுத்து கொடுத்தது யாரும் அந்த மகாவீரர் தான் கொடுக்குறாரு. இதை ஒரு தாரக மந்திரமாகவும் பின்பற்றப்படுகிறது. பார்ஸ்வநாதனுடைய 4 கோட்பாடுகள், அதாவது பார்ஸ்வநாதரின் 4 கோட்பாடுகள் புதிதாக, அதாவது 5வதாக எதை இணைக்கப்பட்டதுன்னா பிரம்மச்சரியம் இணைக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே இதில் வந்து மொத்தம் 5 இருக்கிறது. இந்த முதல் 4 சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ஸ்வநாதர் சொல்லியிருக்காரு. பார்ஸ்வநாதர் இந்த இருக்காரே பார்ஸ்வநாதர். இந்த பார்ஸ்வநாதர் சொன்னது தான் இந்த 4. இதில் 5வதாக ஒன்று இணைத்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாவீரரை இணைச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம மகாவீரர் தான் நம்ம 5வதாக பிரம்மச்சரியத்தை பற்றி சொன்னது யாருன்னா மகாவீரர் தான் சொல்லியிருக்கிறாரு. மகாவீரர் தனது சங்கத்தில் ஆண் துறவிகளையும் பெண் துறவிகளையும் சேர்த்து கொண்டார். மகாவீரர் தனது சங்கத்தில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. மகாவீரர் தனது சங்கத்தில் துறவிகளாக இருபாலரையும் அவர் சேர்த்து கொண்டார். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, கவனமாக இருங்க. மகாவீரர் கர்மா என்ற தத்துவத்தை நம்பியிருந்தார். மகாவீரர் வந்து எதில் நம்பிக்கை கொண்டு இருந்தார்? தத்துவத்தில், கர்மா என்ற தத்துவத்தில் அவர் நம்பிக்கை கொண்டு இருந்தார். அவரது கருத்துப்படி மேலான அறிவை பெறுவது தான் மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கும் என்று கூறினார். அவரது கருத்துப்படி மேலான அறிவை பெறுவது தான் மிக உயர்ந்த நோக்கமாக இருக்கும் என்று அவர் கருதினார். ஜாதி முறையையும் பலியிடுதலையும் வேத முறைகளையும் பிராமண தலைமையையும் அவர் எதிர்த்தார். புரியுதுங்களா? அதாவது ஜாதி முறை, அதாவது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேத கால கொள்கை முழுவதுமே வேதம். இந்த வேத காலத்தில் நடந்த முக்கியமான செயல்பாடுகள் அனைத்துமே இவர் என்ன வேத காலத்தையே வெறுக்கிறார், எதிர்த்தார். யார்? மகாவீரர் எதிர்த்தார். மறுபிறப்பு மீது நம்பிக்கை வைத்திருந்தார். மறுபிறப்பு மீது இவர் நம்பிக்கை வைத்திருந்தார். மகாவீரர் வந்து மறுபிறப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு அதில் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறாரு. கடவுள் இருப்பதை அவர் மறுத்து விட்டார். மகாவீரர் வந்து கடவுள் இருப்பதை அவர் மறுத்து விட்டார். மகாவீரர் என்ன இருக்காரு, கடவுள் என்று ஒன்று இருக்குங்கிறதையே அவர் என்ன மறுத்துட்டார். இவரது முதல் சீடர் யாருன்னா ஜமேலி. மகாவீரரின் முதல் சீடர் யாருன்னா ஜமேலி. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, மகாவீரரின் முதல் சீடர் யார்? ஜமேலி. சமண சமயம் பரவுதல். திகம்பரர் வந்து ஆடையை துரத்தல், அதான் திசையை ஆடையாக வச்சு தான் சொன்னோமா இல்லையா, அதான் ஆடையை துரத்தல். சுவேதம்பரர்கள் வந்து வெள்ளை ஆடையை சுவித்திருந்தார்கள். வெள்ளை ஆடையை அவர் உடுத்தினார்கள். வெள்ளை ஆடை, சுவேதம்பரர்கள் வெள்ளை ஆடை உடுத்திருந்தார்கள் சொன்னோமா இல்லையா, அதான் இருவிதமாக அழைக்கப்பட்டனர். மக்கள் பேசிய பிராகிருத மொழியில் மகாவீரர் தன் சமய கருத்துக்களை போதித்தார். பிராகிருத மொழியில் பிராகிருத மொழியில் தான் தனது சமய கருத்துக்களை அவர் பரவ செய்தார், பேசினார். மகாவீரர் வந்து பிம்பிசாரர், அஜாதசத்ரு போன்ற வட இந்திய மன்னர்கள் சமண சமயத்திற்கு ஆதரவு அளித்தார்கள். அப்போ மகாவீரருடைய சமண சமயத்திற்கு ஆதரவு அளித்த மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரரும் அஜாதசத்ரும். பிம்பிசாரர் அஜாதசத்ரு இதுக்கு ஆதரவு அளித்திருக்கிறாங்க. தென்னிந்தியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியனும் முதலாம் மகேந்திரனும் இதற்கு ஆதரவு அளித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலிங்க மன்னன் யாருன்னா கார்வேலனும் இதற்கு ஆதரவு அளித்த சமண மதத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறாரு. சமண சமயத்தினுடைய தொண்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் இலக்கிய வளர்ச்சிக்கு சமண சமயம் மிகப்பெரிய பங்காற்றியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் சொல்கிறோம். இந்த 50 காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமண சமய நூல்கள் தான், ஓர் தான்.
எதுனா பௌத்தம். அந்த குண்டலகேசி, மணிமேகலை இது 2 தான் வந்து பௌத்த காப்பியம். பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா சமண காப்பியங்கள் தான், ஐம்பெரும் காப்பியங்களில். ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சியிலையும் தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலையும் சமண மதத்தினுடைய பங்களிப்பு போற்றுதலுக்குரியதாக தான் இருக்குது நம்மள்கிட்ட. தமிழில் சிறந்த இலக்கியங்களாக கருதப்படும் திருத்தகதேவருடைய சீவக சிந்தாமணி, தமிழில் சிறந்த இலக்கியங்களாக கருதப்படும் திருத்தகதேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி, பவனிந்தி முனிவரின் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல்கள் ஆகியவை சமண சமயத்தை சார்ந்தவர்களாக எழுதப்பட்டது. திருவள்ளுவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் என்ற கருத்தும் பரவிதான் இருக்குது. குஜராத்தின் வரலாறு என்ற நூலை எழுதிய ஹேமச்சந்திரர் அவர் என்ன பண்ணார், மிகப்பெரிய சிறந்த வரலாற்று அறிஞரும் சமண சமயத்தை தழுவியவரும் அவர்தான் ஹேமச்சந்திரர். இவர் வந்து 2 அகராதிகளை ஒன்றாக தொகுத்து பிராகிருத இலக்கண நூலை ஒன்றை வெளியிட்டார். அதுதான் வந்து யோக சூத்திரம் என்ற நூலை அவர் எழுதியுள்ளார். ஹேமச்சந்திரர் தான் என்ன எழுதியிருக்காரு, யோக சூத்திரம் என்ற நூலை எழுதியாருன்னா ஹேமச்சந்திரர் எழுதியிருக்கிறாரு. பூர்வங்கள் அங்கங்கள் ஆகிய நூல்கள் சமணர்களின் புனித நூல்களாக கருதப்படுகிறது. சமணர்களின் புனித நூல்கள் எது சொல்கிறாங்க, அங்கங்கள், பூர்வங்கள். கலை வளர்ச்சிக்கு சமணர்கள் ஆற்றிய பங்கு குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் ஆபு என்ற மலை மீது காணப்படும் தில்வாரா என்ற கோவில் வந்து சமண சமய இலக்கியத்தின் கட்டிடக்கலையின் வளர்ச்சியை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்கிறது. இதே போல் கஜுராஹோவில் உள்ள கோவில், சித்தூரில் உள்ள கோவில், ராணக்பூர் கோவில் ஆகிய இடங்களில் உள்ள சமண கோவில்களும் சமணர்களுடைய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. சமணர்களின் 5 புனித தலங்களில் ரணக்பூரும் ஒன்று. சமணர்களின் புனித ஸ்தலங்களில் ரணக்பூரும் ஒன்றாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதயகிரி, ஹதிகும்பா, எல்லோரா மற்றும் கிர்னார் ஆகிய இடங்களில் காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகள் சமணர்களினுடைய கலை ஆர்வத்தை விளக்கும் சிறந்த உதாரணமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலை ஆர்வத்தை அப்போ பாருங்கள், உதயகிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, உதயகிரி, ஹதிகும்பா, அல்லோரா மற்றும் கிர்னார் ஆகிய இடங்களில் காணப்படும் சிற்ப வேலைப்பாடு கொஸ்டின் கேட்பாங்க. சமணர்களின் சிற்ப வேலைப்பாடு கீழ்கண்டவற்றுள் எந்த இடத்தில் காணப்படுகிறதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பார்த்து உதயகிரி, ஹதிகும்பா, எல்லோரா, கிர்னார் இந்த 4 பிளேஸில் ஏதாவது ஒரு மாற்றி கொடுத்து கேட்பாங்க. கரெக்டில் மாற்றி இல்லாமல் கேட்பாங்க, கரெக்டாக கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், சரியான விட என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மைசூருக்கு அருகில் உள்ள சிரவண பெலகொல்லா என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கோமதீஸ்வரர் கோவில், கோமதீஸ்வரர் சிலை சமணர்களின் நினைவு சின்னமாக இன்றளவும் காணப்படுகிறது. சமண சமயம் வீழ்ச்சியுற காரணம் இப்படிலாம் சிறப்புற்று இருந்த இந்த சமண மதம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வீழ்ச்சியடைய அமையுது. அந்த வீழ்ச்சியடைவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமண சமயம் இந்தியா முழுவதும் பரவலை. ஒரு குறிப்பிட்ட அரசர்கள் மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அது பரவி இருந்தது. சமண சமயம் மிக தீவிரமான அகிம்சை முறைகளை போதித்ததால் சாதாரண மக்களால் அதனை பின்பற்ற முடியவில்லை. தீவிரமான அகிம்சை முறை, புரியுதுங்களா, தீவிரமான அகிம்சை முறை. இந்த தீவிரமான அகிம்சை முறை தான் வந்து என்ன பண்ணுறா, சாதாரண மக்களால் பின்பற்ற முடியவில்லை. அதனால தோல்வியடைய காரணமாக இருக்குது சொல்கிறாங்க. மேலும் அரசர்களின் ஆதரவு போதுமான அளவு கிடைக்காததால் அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. மகாவீரரை பின்பற்றியவர்கள் தீவிர மத பிரச்சாரம் செய்ய தவறியது இந்த சமயம் அதிகம் பரவாமல் போனதற்கு காரணமாக அமைஞ்சது. மகாவீரருடைய பின்பற்றிய தீவிர மத பிரச்சாரம். அப்போ மகாவீருக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திகம்பர சுவேதம்பர பிரிவு தோன்றியதா இல்லையா, இந்த பிரிவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தீவிரமான ஒரு மத பிரச்சாரம் செய்யலை, புரியுதுங்களா. அதெல்லாம் இதுக்கு இந்த வீழ்ச்சியடைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சமண சமய மாநாடுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் முதல் மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு. பாடலிபுத்திரம் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. பாடலிபுத்திரம் அன்றைய பாடலிபுத்திரம் தான் இன்றைய பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரில் தான் இடம். எந்த வருஷம் பார்த்தா கிமு 3ஆம் நூற்றாண்டு. இதுக்கு தலைமை தாங்கியது யாருன்னா சூலபத்திரர் என்பது தான் தலைமை தாங்குறாரு. 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா வல்லாபி. இது எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. இது கிபி 5ஆம் நூற்றாண்டு. எப்படின்னா 512ன்னு பார்த்தோமா, 5ஆம் நூற்றாண்டு. தேவர் திகானி என்பது தான் தலைமை தாங்குறார். சமண சமய நூல்கள் தொகுக்கப்பட்ட இடம் வந்து வல்லாபி. சமண சமய நூல்கள் தொகுக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தா
வல்லாபி என்பது தான் சமண சமயம் நூல்கள் தொகுக்கப்பட்ட இடமாக இருக்குது. சமண சமய பிரிவினர்கள் யார் பார்த்தா திகம்பரர்கள், சுவேதம்பரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. திகம்பரர் இவர் என்ன பண்ணுறாருன்னா மகாவீரரை பின்பற்றுவோர் தான் யார் திகம்பரர்கள். இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு. ஆடை அணிய மாட்டார்கள். திகம்பரர்கள் என்ற சமய பிரிவினர் வந்து என்ன பண்ணுறாங்க, மகாவீரரை பின்பற்றுறாங்க. இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு தான் இந்த பிரிவுக்கு தலைமை தாங்கினார். ஆனால் இவர்கள் வந்து ஆடை அணிய மாட்டார்கள். 2வது பார்த்தீங்கன்னா சுவேதம்பரர்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ்வநாதரை பின்பற்றுவர்கள். சுவேதம்பரர்கள் யாருன்னா பார்ஸ்வநாதரை பின்பற்றுவர்கள் தான் சுவேதம்பரர்கள். இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டால் சூலபத்திரர் என்பதை தலைமை தாங்கிறாரு. இவர்கள் வந்து வெள்ளை ஆடையை அணிந்தார்கள். அடுத்தது பாருங்கள், சமண சமயத்தினை பின்பற்றிய முக்கிய மௌரிய மன்னர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். கர்நாடகத்தில் சமண சமயத்தை பின்பற்றியவர் யாருன்னா பத்ரபாகு. கல்பசூத்திரம் என்ற நூலை எழுதியது யாருன்னா பத்ரபாகு. தற்பொழுது சமண சமயத்தினர் அதிகம் வாழும் மாநிலம் எதுனா குஜராத்து. சமண சமய குகை கோவில் காணப்படும் இடம் எப்படின்னா அபுமலை, ராஜஸ்தானில் உள்ள அபுமலை. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிரவணபெலகோலா என்ற கோமந்தூர் சிலையை கட்டிய கங்க மன்னர் யாருன்னா சமுத்திரராயர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. குஜராத்தின் வரலாறு என்ற நூலை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமச்சந்திரர் என்பது தான் குஜராத்தின் வரலாறு என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. சமண சமய நூல்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நாலடியார், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, நீலகேசி, நன்னூல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டலகேசி. இதெல்லாம் வந்து குண்டலகேசி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமண நூல்கள். இதெல்லாம் என்னது சமண நூல்கள். இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். நண்பர்களே, இப்போ இன்றைக்கி நம்ம சமண சமயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் பார்த்தோம். சமண சமயம் எங்கெங்கே தோன்றியது, அந்த தோற்றுவித்தது யார், அவர் எங்கே பிறந்தார், அதுக்கான நாணம் அவர் எப்போ பெற்றார், எந்த வயதில் துறவற வாழ்க்கை 30 ஆண்டுகள் பிறகு 30வது வயதில் அவர் துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறாரு. 12 ஆண்டுகள் அந்த நாணத்துக்காக அலைகிறாரு. அலைந்து பிறகு தனது 42வது வயதில் நாணத்தை பெறுறாரு. மகாவீர நாணத்தை பெற்று அதன் பிறகு 30 ஆண்டுகள் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு 30 ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டு 30 ஆண்டுகள் தன்னுடைய கருத்துக்களை பரப்பி தனது 72வது வயதில் இறந்து போயிடுறாரு மகாவீரர். ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சமண மதம் வந்து எப்படி 2ஆக பிரியுது. ஒன்று திகம்பரர்கள், இன்னொன்று வந்து சுவேதம்பரர்கள் என்ற பிரியுது. திகம்பரர்கள் என்ற மத பிரிவை வந்து யார் தலைமையின் கீழே இயங்குதுன்னா பத்ரபாகு என்பது தலைமை கீழே இயங்குது. சுவேதம்பரர்கள் என்ற மத பிரிவு வந்து சூலபத்திரர் என்ற தலைமை கீழே இயங்குது. திகம்பரர்கள் என்பவர் வந்து மகாவீருடைய கொள்கையை அப்படியே பின்பற்றினார்கள். சுவேதம்பரர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா பார்சுநாதரின் கொள்கையை பின்பற்றினார்கள். மகாவீர் கொள்கை அவர் பின்பற்றல, பார்சுநாதரின் கொள்கையை அவர் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். திகம்பரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அணிய மாட்டார்கள், திசையை ஆடையாக அணிஞ்சார்கள். ஏன்னா மகாவீரர் வந்து தனது நாணம், அந்த கைவலிய நாணத்தை பெற்ற பிறகு அவர் ஆடை அணியவே இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அவரை பின்பற்றுபவர்களும் ஆடை அணியவில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுவேதம்பரர்கள் இவர்கள் பார்சுநாதை பின்பற்றுபவர்கள், இவர் வந்து வெள்ளை ஆடையை அணிந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வுலேயும் தொடர்ந்து ஒரு வினாக்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம டீச்சர் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டில் இதை வந்து 3 அல்லது 4 வினாக்கள் இதுலேருந்து தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மத பிரிவாக தான் இது இருக்குது, முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்குது. நம்ம இதில் நல்லா கவனத்தை செலுத்தணும். ஆனால் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பகுதி குறைவான பகுதி, ஆனால் வினாக்கள் ஏராளமாக கேட்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான வினாக்கள் இந்த பகுதியிலேருந்து கேட்கலன்னா இந்த மாநாடுகள் பற்றி பார்த்தோம். சமண மாநாடுகள் 2 மாநாடுகள் பற்றி நம்ம பார்த்தோம். பாடலிபுத்திரத்தில் ஒரு மாநாடு கிமு 3ஆம் நூற்றாண்டு நடந்துச்சுன்னு சொன்னோம். வல்லாபியில் வந்து 2வது மாநாடு நடந்துச்சு சொன்னோம். இது 512 கிபி 2 வித்தியாசப்படுத்தணும். முதல் சமண மாநாடு வந்து
கிமு 3ஆம் நூற்றாண்டு. சமண மாநாடு 2 கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ கிமு கிபிங்கிறது வித்தியாசப்படுத்திக்கணும். நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளை வந்து அங்கே வந்து குழப்பம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவாக நம்ம அதை பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட்டு நமக்கு கொடுக்கும். அப்போ தான் மனசுலேயே பதியும். ஸோ ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. முதல் சமண மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2வது சமண மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யார் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கங்கிற டாப்பிக்கில் கொடுத்து இதை வந்து மேலும் எந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்கங்கிற தலைப்பு கீழே கொடுத்து இதை நீங்கள் வரிசைப்படுத்துங்க, கண்டுபிடிங்க, சரியான இணை எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வந்து கவனமாக இருந்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நல்ல மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய காலமும் சரி நேரமும் சரி சரியாக ஒதுக்கி சரியான நேரத்தில் படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுங்க, அரசு வேலையில் சேருங்க. நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.